வாங்க ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் சாம்பார் வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு வதங்கினதும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதுலேயும் லைட்டாக உப்பு இருக்குங்க. அதனால் அடுத்தது போடுறப்போ உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த எண்ணெயில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கும் உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டு லைட்டாக வதங்கினதும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததும் எல்லாமும் கடாய் ஓரமாக அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு முட்டைக்கும் உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு கணக்கு பார்த்துக்கோங்க. நான் 5 முட்டை போட்டிருக்கேன், 5 சிட்டிகை உப்பு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுருங்க. அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. காய் முட்டை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா பூ போல் வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் சாம்பார் வெங்காயத்தையும் அதிலே போட்டுருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடிங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவும் அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க. ஒரு ஹாயாவது போடுங்க, இல்லைன்னா நானும் இது மாதிரி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னாவது போடுங்க. இல்லையா நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.